வணக்கம் நண்பர்களே, உங்கள் இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பேசிக்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். போன தொடரில் ஏ ஆன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு, ஆன்னா ஓர் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம மிக தெளிவாக விளக்கியிருந்தோம். இந்த தொடரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தி. மிச்சம் இருக்க ஆர்டிகல்ஸ் என்னது தி, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் மிக தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த சேனலை முழுமையாக பாருங்கள், இந்த தொடரை முழுமையாக பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ பாருங்கள், பொதுவாக எப்படி தீயை உபயோகிக்கணும் அப்படின்னா அதே பொருளை திரும்ப திரும்ப சொல்லும்போது முதல்ல எப்படி சொல்லுவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னா ஐ பாட் அ மொபைல் ஃபோன், என்ன போட்டிருக்கோம் ஏ மொபைல் ஃபோன் ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், தி மொபைல் ஃபோன் இஸ் காஸ்ட்லி. ஐ பாட் அ மொபைல் ஃபோன், ஏ மொபைல் ஃபோன் இஸ் காஸ்ட்லின்னு சொல்ல மாட்டோம், சொன்னால் மீனிங்லெஸ் இல்லையா. அதனால் எப்படி சொல்லுவோம், தி மொபைல் ஃபோன் இஸ் காஸ்ட்லி. ஏன்னா அந்த ஃபோன் ஏற்கனவே வரும்போது ஏ போட்டோம், அடுத்து எத்தனை டைம் வந்தாலும் என்ன தான் போடணும், தி தான் போடணும். இதாங்க ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூலை பார்த்துடலாம். ஒரு பொருளை பற்றி மிகவும் தெளிவாக புரியும்படி பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா திஸ் இஸ் த மொபைல் ஃபோன் விச் ஐ காட் அஸ் அ ப்ரெசன்ட் ஃபார் மை பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது, திஸ் இஸ் த மொபைல் ஃபோன் விச் ஐ காட் அஸ் அ ப்ரெசன்ட் ஃபார் மை பர்த்டே அப்படின்னு தெளிவாக சொல்லும்போது, திஸ் இஸ் அ மொபைல் ஃபோன் விச் ஐ காட்ன்னு சொல்ல முடியாது, அஸ் அ பர்த்டே ப்ரெசன்ட் சொல்ல முடியாது. திஸ் இஸ் தி மொபைல் ஃபோன். அப்போ இதுதான் அந்த மொபைல் ஃபோன். அந்த என்ற அர்த்தத்தில், தீனா என்ன அர்த்தம், தீனா அந்த என்ற அர்த்தத்தில் வரும். தமிழில் எப்படி சார், தீனா அந்த அர்த்தத்தில் வரும், அந்த அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அப்போ இதுதான் அர்த்தம். அடுத்து மூன்றாவது உபயோகம் எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சிட் டவுன், சிட் ஆன் த சேர். சேருங்கிறது பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய நவுன், ரைட்டா. ப்ளீஸ் சிட் ஆன் த சேர். இந்த மாதிரி சொல்லும்போது சிட் ஆன் ஏ சேர்ன்னு சொல்ல மாட்டோம், ரைட்டா. ப்ளீஸ் சிட் ஆன் அ சேர்ன்னு சொல்லுவோமா, இல்லை, ப்ளீஸ் சிட் ஆன் த சேர்ன்னு தான் சொல்லுவோம். அந்த சேரில் உட்காருங்க, அந்த என்ற அர்த்தத்தில் வருது, ரைட்டா. பொது பெயர் சொல் பற்றி சொல்லும் பொழுது வி ஆர் வாக்கிங் இன் த பார்க், அந்த பார்க்கில், ரைட்டா. அப்போ பொது பெயர் சொல். அடுத்து என்ன சொல்லுவோம், தெர் ஆர் அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட், அந்த காட்டில், ஒரு காட்டில்னு சொல்லுவோம் கதையில். ஆனால் பொதுவாக சொல்லும் போது என்ன சொல்லுவோம், இன் த ஃபாரஸ்ட். இப்படி பொது பெயர்ச்சொல் பற்றி கூறும் பொழுது தி யூஸ் பண்ணுவோம். இது ஒரு சில நேரங்களில் ரேராக ஏயும் யூஸ் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத அடுத்த தொடரில் பார்க்கலாம். அடுத்து இந்த உதாரணத்தை பாருங்கள், தி வேர்ல்ட். உலகத்தில் உலகங்கிறது ஒன்று தான், உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச உலகங்கிறது ஒன்று தான், தி வேர்ல்டு. அப்போ தி வேர்ல்டு உலகத்தில் இந்த நீங்கள் நினைக்கிறது ஒன்று தான் இருக்குது, இந்த உலகத்திலே ஒன்று தான் இருக்குது, இந்த யூனிவர்ஸ்லேயே ஒன்று தான் இருக்குது, அப்போ ஒன்று மட்டுமே உள்ளது அப்படிங்கிறது தி வேர்ல்டுன்னு சொல்லுவோம். தி எவரெஸ்ட், தி யூனிவர்ஸ், தி சன், தி மூன், இதெல்லாம் என்னது, ஒன்று மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லலாம். ஐ சா த சன் ஆஃப்டர் காட் அப் ஃப்ரம் த பெட், தி பெட்னு சொல்கிறாங்க, ஏ பெட்னு சொல்லலை, அந்த பெட்டில் இருந்து. ஒரே சன்னுங்கிறத எப்படி சொல்லுவோம், தி சன்னு சொல்லணும், ரைட்டா. நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா யூனிவர்ஸ் ஒன்று தான் இருக்குது, ரைட்டா. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி தான் யூஸ் பண்ணணும், தி தான் போடணும், புரியுதா. உதாரணத்துக்கு தி சன் அப்படின்னு சொல்லலாம், தி மூணுன்னு சொல்லலாம், அல்லது தி யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், ரைட்டா. இது ஒரு உபயோகம். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். தி ஃபாரஸ்ட் எப்படி, இது இயற்கையை பற்றி கூறும்போது தி ஃபாரஸ்ட்னு போடுவோம். முருகன் ட்ரக்ஸ் இன் த ஃபாரஸ்ட், இதே வேற எப்படி சொல்லலாம், வி ஆர் வாக்கிங் இன் தி சீசைட், அந்த கடற்கரையில், அந்த என்ற அர்த்தத்தில் வருதுங்க, சரியா. தி சீசைட், தி மவுண்டன், MOUN,
NUன்னு போட்டிருக்கேன், தப்பு, UN. தி கண்ட்ரி சைட், ரைட்டா? இப்படி தான் சொல்லணும். தி கண்ட்ரி சைட், தி வில்லேஜ் சைடு, தி டவுன், தி சிட்டி, அப்படி தான் சொல்லணும், ரைட்டா? தி எப்படி உபயோகப்படுத்த வேண்டும்? அடுத்து ஒரு பாருங்க. இந்த மார்னிங், காலங்களை பற்றி சொல்லும் பொழுது, பொழுது அல்லது காலங்களை பற்றி சொல்லும் பொழுது, பொழுது, இந்த மார்னிங், காலையில், அது ஒரு பொழுது. காலங்கள்னா என்ன? தி சம்மர், தி வின்டர். இந்த உதாரணத்தை பாருங்க. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ளைட் இன் த மார்னிங், ரைட்டா? அடுத்து, during the daytime, the daytime, some animals roam அப்படின்னு சொல்கிறோம். டே டைம்ங்கிறது என்ன? காலங்களை குறிக்குது. in the afternoon அல்லது in the evening. the mango season starts at the summer, winter, autumn அப்படிங்கிற காலங்கள் இருக்கு இல்லையா? வின்டர், சம்மர், ஆட்டம், ரைட்டா? இதில் தி சம்மர், அட் தி சம்மர். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. மை டேட் வேக் அப் அட் நைட், அட் தி நைட்டுன்னு போடக்கூடாது, அட் நைட், ரைட்டா? இன்னு வரும்போது தான் தி வரணும். அட் நைட்டுன்னு சொல்லணும், அட் தி நைட் அப்படின்னு சொல்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் பொதுவாக நம்ம எப்படி தான் சொல்லுவோம்? அட் நைட்டுன்னு தான் சொல்லுவோம், ரைட்டா? அடுத்து ஒரு இப்போ பாருங்கள், இது ரொம்ப தி பெஸ்ட், தி பெஸ்ட், இதுதான் சிறந்தது, இதை விட சிறப்பானது இல்லவே இல்லை அப்படின்னா என்னது? அதுதான் உலகத்திலேயே டாப் அப்படின்னு சொல்லும் போது அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நேரத்தில் தி போடணும். தி பெஸ்ட். த மூன் இஸ் த பிரைட்டஸ்ட் இன் த நைட் அட் ஸ்கை, ரைட்டா? மூன் வந்து என்னது? அதுதான் பிரைட்டஸ்ட், ரைட்டா? அப்படிங்கும்போது தி போடணும். த ரோஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர், தி மோஸ்ட் தான் போடணும். வெறும் ரோஸ் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தி போடணும். ஏன்னா அது வந்து மிகவும் உலகத்தில் அதை விட அழகானது எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ போது என்ன பண்ணணும்? தி போடணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தி பிரேவஸ்ட், அவன் தான், அவனை விட வீரமான உலகத்தில் எவனுமே கிடையாது, தி பிரேவஸ்ட், ரைட்டா? இப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் என்ன போடுவோம்? தி போடணும்னு பார்த்தோம். அடுத்து என்னென்னா த ஃபஸ்ட் சாப்டர் அந்த மாதிரி வரும் பொழுது, அட்ஜெக்டிவ் வந்து நவுனாக வரும்போது, இந்த அட்ஜெக்டிவ் நவுனாக வரலங்க, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுன் வரும்போது, த ஃபஸ்ட். குட் யூ ரீட் தி செகண்ட் சாப்டர்? அந்த செகண்டுங்கிறது எதை குறிக்குது? சாப்டர் குறிக்குது. அதனால் என்ன பண்ணணும்? தி போடணும். த ஃபஸ்ட் சாப்டர், தி செகண்ட் சாப்டர். ஐ ஆம் த ஒன்லி சன், த ஒன்லி சன், ஒன்லி அப்படிங்கும்போது என்ன குறிக்குது? அட்ஜெக்டிவ் வருது, நவுனாக வருது, ரைட்டா? தி லாஸ்ட், தி ப்ரீவியஸ் நைட், தி ப்ரீவியஸ் மந்த், த லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்? தே போடும். த அல்லது தி போட வேண்டும். தேங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்? திங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவாங்க? இப்போ அடுத்த தொடரில் விளக்குறேன். இப்போ த போடணும், அந்த. அப்புறம் உதாரணம் நீங்களா முயற்சி பண்ணி பார்க்குறதுக்கு நான் சில இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேசிக்ஸ் ஆஃப் ஆர்டிக்கிள், ஹவு டு யூஸ் தி டேஷ் ஸ்கூல். இது வந்து பொது பெயர். ஸ்கூலுங்கிறது என்னது? பொது பெயர். அப்போ எப்படி போடுவோம்? டேஷுங்கிறது கம்ப்யூட்டர், இதுவும் பொது பெயர். எவரெஸ்ட், உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ட்ரீ, காமன் நவுன். வின்டர், சீசன் ஆர் டைம். ரேரஸ்ட், சூப்பர்லேட்டிவ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஒரு நாட்டு. அந்த மாதிரி வரும்பொழுது, ஒரு நாட்டோட கூட்டு அப்படிங்கிற வரும்பொழுது என்ன போடணும்? பொதுவாக அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது ஒன்று தான் லாஸ்ட்டாக நான் சொல்லாது, அதை இதில் உங்களுக்கு எக்ஸசைஸில் கொடுத்துருக்கேன், சரியா? இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை
கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.